அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா, அதனை எப்படி சரி செய்வது என்பது சார்ந்து பார்க்கவிருக்கிறோம். இதுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முறைக்கு பெயர் பேட்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்ஸ் டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து கண்டுபிடித்தவருடைய பெயர் டாக்டர் பேட்ஸ். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட அவரோட கிளினிக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா, அவர் என்ன செய்வார், வழக்கம் போல் நம்ம சாதாரணமாக ஒரு கண் மருத்துவமனைக்கு அல்லது கண் சார்ந்த பரிசோதனை மையத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு நாற்காலியில் நம்மை அமர வைத்து விட்டு தூரமாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை படிக்க சொல்லுவாங்க. எந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நமக்கு தெரியலையோ அதனை பொறுத்து நம்முடைய கண் பிரச்சனை எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத முடிவு செய்து அதற்கான கண் கண்ணாடிகளை வழங்குவாங்க. டாக்டர் பேட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவரும் எல்லா கண் பரிசோதனை மையத்தை போலவும் ஒரு நாற்காலியில் அமர வைத்துவிட்டு தூரமாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை படிக்க சொல்லுவார். எந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தெரியல அப்படிங்கிறத கவனிப்பார். அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, உதாரணமாக அவர்கிட்ட வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு 3வது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தெரியல, 4வது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சுத்தமாகவே தெரியல. 3வது வரிசையில் இருக்கிறது கூட ஓரளவுக்கு தெரியுது, 4வது வரிசை சுத்தமாக தெரியல, 5வது 6வது தெரியவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு இந்த எழுத்துக்கள் தெரியல அப்படின்னு ஒரு பேஷண்ட் சொன்ன பிறகு அவங்களுடைய கண்ணை நல்லா மூட சொல்லுவார். பேஷண்ட் தன்னுடைய கண்ணை மூடிக்கணும். மூடிட்டு ஒரு 2 நிமிடம் உங்களுடைய கண்ணையே கவனம் செலுத்துங்க, உங்களோட கண் மேலேயே கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவார். 2 நிமிடம் கண் மேலே கவனம் செலுத்திய பிறகு மீண்டும் கண்ணை திறந்து பார்க்க சொல்லுவாங்க. தூரமாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களில் முதல்ல 3வது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களே ஓரளவு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த 3வது வரிசை முன்பை காட்டிலும் கொஞ்சம் நல்லா தெரியும். 4வது வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்த உடனே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த நடைமுறையை நம்ம இப்போ என்ன பயிற்சியை சொன்னோமோ, அதாவது எந்த வரிசை தெரியலையோ அதனை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிடம் கவனம் செலுத்திட்டு திரும்பவும் கண்ணை திறந்து பார்த்தா உங்களுக்கு எந்த எழுத்து தெரியலையோ அது எப்படி தெரிந்ததோ அதே மாதிரி தினமும் ஒரு 4-5 முறை பயிற்சி செய்யுங்க. இதுவே உங்களுடைய கண் பார்வையை மீண்டும் திரும்ப கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவார். இப்போ ஒரு முறை தூரமாக இருக்கக்கூடிய எழுத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்த பிறகு உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னா, அது ஒரு 2 நிமிடம் தான் அந்த பார்வை வந்து நிலைக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய நிலைக்கே வந்துடும், உங்களுக்கு தெரியாது. இதை தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது முழுமையான கண் பார்வையை எந்த விதமான செயற்கையான பயிற்சிகளும் இல்லாமல், செயற்கையான மருந்துகளும் இல்லாமல் முழுமையான கண் பார்வையை நம்மால் கொண்டு வர முடியும். இந்த முறை அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான முறை. இதை தான் பேட்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்முடைய மரபு வழிபட்ட வாழ்க்கை முறையிலும் கண்ணுக்கு எண்ணெய் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது கண்களுக்கு காதுகளுக்கு எண்ணெய் விட்டு குளிப்பாங்க. நல்லெண்ணெய் 2 துளிகள் 2 கண்ணையுமே விட்டு குளிப்பாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய கண்ணில் அதிகப்படியான உயிராற்றல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்ஸ் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு முறையை பின்பற்றி கொண்டு, அதே சமயம் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது கண்ணுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு குளிக்கும்போது நம்முடைய கண் பார்வையை முழுக்க முழுக்க மீண்டும் கொண்டு வர முடியும். ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி.